உங்க பப்பிக்கு மோஷன் ட்ரைனிங் எப்படி பண்றதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். யூசுவலாவே உங்க பப்பி சாப்பிட்டு முடிச்ச நெக்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்ல தரையை எப்படி ஸ்மெல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல ரோல் பண்ணுவாங்க. அப்படி பண்றாங்கன்னா அவங்க மோஷன் போக ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எந்த இடம் நீங்க சூஸ் பண்ணுங்க, அங்க தூக்கி போய் பப்பியை விட்டா ஜெனரலா அவங்க அந்த இடத்துல மோஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. இல்ல பப்பி மோஷன் பாஸ் பண்ற இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருக்க மோஷன் ஸ்கூப்பரை வச்சு எடுத்து உங்களுக்கு எந்த இடம் டிசைரபிளா தேவை அங்க ஜஸ்ட் டம்ப் பண்ணிடுங்க. ஒரு 24 ஹவர்ஸ்க்கு 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க அந்த பெல்லட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். பப்பி நேச்சுரலா அந்த இடத்துக்கு போனாலே மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பப்பி நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போகும்போது அங்க அந்த மோஷன் ஃபெரமோன் இருக்கிறதால நேச்சுரலா அங்க போனாலே பப்பி மோஷன் போக ஆரம்பிச்சிடும். உங்க பப்பி ஒரு நாளைக்கு 4 to 5 தடவை மோஷன் போகும். இது அப்சல்யூட்லி நார்மல். சின்ன வயசுலயே நீங்க கண்டிப்பா மோஷன் போற இடத்த பழகிடணும். இல்லைன்னா அவங்க எங்க வேணாலும் விளையாடுவாங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல பழகிருக்காங்களோ அந்த இடத்துல ரிப்பீட்டடா வந்து மோஷன் போயிட்டே இருப்பாங்க. ஸோ யங் ஏஜ்ல இதை பண்றது ரொம்ப முக்கியம்.